அந்த வீடு பூசொலை செய்யாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சதீஷோட வீடு. சதீஷ் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி சரிதாவுடைய தம்பி வீடு. அது இன்று ஞாயிற்றுக்கிழமை சும்மா வந்து அவங்கள பார்க்கலான்னு வந்தோம். அப்படியே பார்க்கும்போது அவங்க வீட்டு அது அருகாமையில் ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரிக்கு அருகாமையிலே அவருடைய அக்கா பையன் கௌதம், என்னுடைய மகன் கவினாசாயி மீன் பிடிக்க சென்றிருக்கார்கள். கொஞ்சம் முன்னாடி போ. அந்த ரோஸ் கலர் சட்டை பண்ணுங்கிறார் பார்த்தீங்களா, அவருடைய தான் சரியாவுடைய அப்பா. தம்பி கௌதம், கொஞ்சம் முகத்தை எப்படி திருப்புங்க. எத்தனை மீன் பிடிச்ச காலையிலேருந்து? எத்தனை மீன் பிடிச்ச காலையிலேருந்து? தம்பி கௌதம், கௌதம் கௌதம், எத்தனை மீன் பிடிச்ச? 2. சாயந்தரத்துக்குள்ள 10 பிடிச்சிருயா? அது ஒரு பையன் ஓடி வரா பாருங்க, கவினாசாய். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஜோலார்பாடு பக்கத்தில் உள்ள எடையாம்பலம் பக்கத்தில் ஆறுகால் மேஸ்திரி என்ற தெருவுங்க. தெரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏரி. ஒரு காலத்தில் பெரிய ஏரியா இருந்துச்சு. இதெல்லாம் சுருக்கி அங்கங்கே வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போத்துக்கு மிச்சம் மீதி இருக்குது தான் இந்த ஏரி. பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஏரி. பாதி தண்ணி வந்து எல்லாம் வடிஞ்சு போயிடுச்சு. ஒரு காலத்தில் இது பெரிய ஏரிங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டேரி அம்மன் ஒரு ஏரியா வரும். அந்த பக்கத்தில் பெரிய ஏரிக்குது. கட்டேரி அம்மன் கோயில் ஒன்று ஃபேமஸ்ஸு. இவ்வளோ நாள் உங்களுக்கு தகவல் கொடுத்ததுக்கு நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். 2 பேர் கை காட்டுங்க. இப்படி கவி இப்படி திரும்பி பாடுறா.